பேராசிரியர் வரிசையில் KR வெங்கடேசன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகின்றது. அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏனாத்தூரிலே ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டு 35 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வராக KR வெங்கடேசன் என்று சொல்லப்படக்கூடிய நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கல்லூரியானது 35 ஆண்டுகளாக இங்கே சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி மாணவர்களாக கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் முதல் பட்டதாரி மாணவர்களாக இந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள். இந்த கல்லூரியிலே படித்து முடித்த மாணவர்கள் பல்வேறு துறைகளிலே அவர்கள் சிறந்து உலகம் முழுவதும் இந்த தினம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். நிலவொளி பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய தென்னை பள்ளிக்கூடங்கள் கிராமப்புற மாணவர்கள் அவர்களை தத்தெடுத்து நம்முடைய கலை கலாச்சார பண்பாடு நாட்டுப்புற கலைகள் மூலமாக உபன்யாசங்கள் மூலமாக மாணவர்களே நடிக்க சொல்லி அவர்களையே பாட சொல்லி இது போன்ற பள்ளிக்கூடங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கிராமப்புற மக்கள் தங்களுடைய சொந்த காலிலேயே நிற்பதற்கான அவர்களுக்கு தொழிற்கல்வி பயிற்சி வகுப்புகள் இலவசமாகவே நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொழில் வைப்பதற்கு வங்கிகளிலே அவர்களுக்கு கடன் வசதியும் நாங்கள் பெற்றுத் தருகின்றோம். குறிப்பாக விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர்கள், வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த வகுப்பிலே சேர்ந்து படித்து இன்றைய தினம் அவர்களே தொழில் முனைவோர்களாக ஆகி சிறந்த தொழில் தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல சிறப்பான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே பெருமைப்படுகின்றோம். தாரா ஃபவுண்டேஷன்ஸ் நம்முடைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பொதுமக்களிடத்திலே பரப்பும் நோக்கத்தோடு தாரா டிவைன் அவார்ட்ஸ் 2025 என்ற சிறப்பான ஒரு விருதுகளை அவர்கள் அளித்து இந்த சான்றோர் பெருமக்களை எல்லாம் கௌரவப்படுத்துவது என்பது மிகவும் போற்றத்தக்க ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகும். அந்த தாரா ஃபவுண்டேஷன் குழுவினர்களுக்கு, நிறுவனர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.